வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு மீன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு எப்பயும் வைக்கிற மாதிரி இல்லாமல் நெத்திலி மீன் வச்சு ஒரு சூப்பரான குருமா ஸ்டைல் குழம்பு. இதை நெத்திலி தித்திப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது நெத்திலி மீன் மட்டும் இல்லாமல் வாழை மீன், அப்புறம் சுதும்பு மீன், இந்த மாதிரி மீன்கள்லையும் இது செய்வாங்க. ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று, இது சாதத்து கூட நல்லாயிருக்கும், தோசை கூட நல்லாயிருக்கும், ஆப்பம் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு கூட சாப்பிட அருமையாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு போர் அடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூப்பரான நெத்திலி மீன் குருமா இல்லை நெத்திலி தித்திப்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஸோ தேவையான பொருள் எல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் வேணுங்கிறவங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு எப்பயுமே ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டிங்கன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி, மண் சட்டி எது வேணாலும் இருக்கட்டும். இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் சும்மா அப்படியே ரஃப்பாக கட் பண்ணி போட்டுங்க. ஏன்னா அது வதக்கிட்டு இதை நம்ம அரைக்க போகிறோம் பேஸ்ட்டாக. கூடவே ஒரு 3 பச்சை மிளகா. இதில் காரம் ரொம்ப மிதமாக தான் இருக்கும். இந்த பச்சை மிளகாவோட காரம் தான். கொஞ்சோண்டு நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம் கம்மியாக. ஸோ அதனால் ரொம்ப காரம் இருக்காது. உங்களுக்கு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு வேணுங்கிறவங்க 1-2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி அதுவும் சேர்த்துக்குங்க. இதை ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்கிடலாம். கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு பரட்டிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சட்டியோட ஹீட்டே போதும் நமக்கு. அதுக்கப்புறம் இதை ஆறினோன்னே அளவாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இது தாளிக்கிற டைம் ரொம்ப இது வதக்கி அரைச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அதே கடாயை வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. லைட் கோல்டன் ப்ரௌன் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க போதும். அதே மாதிரி தக்காளியும் இதில் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி. ஏன்னா தக்காளி ரொம்ப போட்டால் அந்த கலர் மாறும். அதனால் ரொம்ப போட்டு வதக்கவும் கூடாது தக்காளி எப்பயுமே. ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் லைட்டாக அப்படி வதக்கி விட்டால் போதும். அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் போடலாம். கால் பண்ணியும் ப்ளேஸ் பண்ணலாம். செந்தூர் மசாலாங்கிற பேரில் நம்மளுடைய ஆப்பும் இருக்குது. iOS, Android ரெண்டுலேயுமே இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதில் நல்ல டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நம்ம செந்தூர் மசாலாலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை லேசாக வதக்கி விட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் விழுது. இது கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் தண்ணி எப்பயுமே கொஞ்சம் அளவாக வச்சுக்கோங்க. வெதுப்பான தண்ணி. இப்போ அந்த அரைச்ச தேங்காய் விழுதை போட்டுருவோம். கூடவே 1 கப் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் அரை டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் செந்தூர் குருமா மசாலாவும் ஆட் பண்ணுறேன்.
இது ரெண்டும் சேர்த்து செய்யும் போது நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. ஒரு மூடி வச்சு மூடிட்டு மிதமான தீயில் 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம், அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ எண்ணெய் லேசாக மேலாப்பில் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. இப்போ வந்துருக்கு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச நெத்திலி மீனை உள்ளே போட்டுடலாம். மீன் போட்ட பிறகு அப்படி லைட்டாக ஒரே ஒரு, ஏன்னா இந்த மீன் வந்து ஏற்கனவே சின்ன சின்னதாக தான் இருக்கும், பஞ்சு மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்துலேயே பட்டுன்னு வெந்துடும். அதனால் போட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. இந்த மசாலாவோட கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படி கொதிக்க விட்டு இறக்கிங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கரண்டி போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. அப்படியே பாத்திரத்தை எடுத்து ஒரு சுற்றி விட்டுட்டு மேலாப்பில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான நெத்திலி மீன் குருமா ரெடி. டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி ஆப்பம் கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா தோசை, கல் தோசை மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.